நமக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து விமானங்களை வெள்ளை நிறத்தில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் விமானங்களை கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் விமானங்கள் பல்வேறு நிறத்தில் இருந்திருக்குது. ஆனால் தற்போது சரக்கு விமானங்கள் முதல் பயணிகள் விமானம் வரை அனைத்துமே வெள்ளை நிறத்தில் மட்டுமே தான் இருக்குது. ஆனால் அனைத்து விமானங்களும் ஏன் வெள்ளை நிறத்தில் மட்டுமே இருக்குது என்று எப்போதாவது நம்ம யோசிச்சிருப்போமா? அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அனைத்து விமானங்களும் வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? முதல்ல, இந்த வெள்ளை நிறம் சூரிய ஒளியை சிறப்பாக பிரதிபலிக்கும் வண்ணம். விமானங்கள் பறக்கும் போதும் தரையில் நிறுத்தப்படும் போதும் சூரிய ஒளிக்கு வெளிப்படும். இந்த இடத்துல கேபின் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக 10,000 அடிக்கு மேலே விமானம் பறக்க தொடங்கிச்சினாலே கேபின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சுவிட்சை போடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வழியாக கிடைக்கப்படும் சூடான காற்று குளிர்விக்கப்பட்டு அதிக வேகத்தில் விமானத்துக்குள்ளே செலுத்தப்படும். இந்த காற்று விமானத்தின் வால் பகுதியில் இருக்கக்கூடிய வால்வு வழியாக வெளியேறுவதே இந்த தொழில்நுட்பம். விமானம் மேலே போக போக காற்றுல ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். இதனால் ஃப்ளீட் ஏர் என்று சொல்லப்படும் இந்த காற்று கேபினுக்குள்ளே செலுத்தப்படும் போது பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் தெரியாது. விமானத்துக்குள்ள வெப்பநிலை, காற்றில் ஈரப்பதம், காற்று சுழற்சி போன்றவற்றை சமநிலைப்படுத்தவே கேபினுக்குள்ள ஃப்ளீட் ஏர் செலுத்தப்படுது. கேபின் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் சூரிய கதிர்வீச்சில் இருந்து ஏற்படும் சேதத்தை தடுக்கிறதுக்கும் வெள்ளை சிறந்த வழியாக கருதப்படுது. அதனால தான் வெயில் காலத்தில் வெள்ளை நிற ஆடை அணிவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, விமானங்கள் பலவிதமான தீவிர வளிமண்டல வானிலை நிலைமைகளில் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது பனி, காற்று, மழை மற்றும் வழக்கமான வெப்பநிலை மாற்றங்கள் அதனுடைய வண்ணத்தை மோசமாக்கிடும். மற்ற வண்ண பூச்சிகள் வெள்ளை நிறத்தை விட வேகமாக மங்கிடும். இதனால் பயணிகளின் பார்வையில் வசீகரமான தோற்றத்தை அது இழக்கக்கூடும். இதனால் விமான நிறுவனங்கள் தங்களுடைய விமானத்துக்கு பெரும் செலவில் மீண்டும் வண்ணம் பூச வேண்டியதாக இருக்கும். பொதுவாகவே ஒரு விமானத்திற்கு வண்ணம் பூசணும் அப்படின்னாக்க 1 முதல் 2 வாரங்கள் ஆகும். இந்த நேரத்தில் விமானம் பறக்காமல் தரையில் இருக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் வருமான இழப்பும் ஏற்படும். மேலும் இதற்கான செலவும் லட்சங்களில் தொடங்கி கோடிகளில் முடிவடையும். மேலும் ஒரு விஷயம், ஒரு புதிய வண்ணப்பூச்சி விமானத்தின் எடையை அதிகரிக்குமா? இது விமானத்தில் கூடுதலாக 550 கிலோ வரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக எடை எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தின் லாபத்தையும் குறைக்குது. உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும், வெள்ளை நிறம் மட்டும் ஏன் மங்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தான். வெள்ளை நிறமும் மங்க செய்யும், ஆனால் தாமதமாக நிறம் மங்கும். அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களின் சேமிப்பை அது அதிகரிக்குது. காற்றுல கணிசமான நேரத்தை செலவழித்த பிறகு நிறம் எப்போதும் மங்கிவிடும். அப்படின்னாலும் வெள்ளை நிறம் மட்டும் குறைவாகவே மங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுகள் சொல்கிறாங்க. அடுத்தது, விமானத்தின் வெள்ளை நிறம் பறவைகள் தாக்கும் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது. விமானத்தில் பறவைகளின் தாக்கம் விமானத்தின் பாதுகாப்பிற்கு குறிப்பிடத்தக்கது. இப்படி தான் 2019ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு விமானத்திற்கும் பறவைக்கும் நடுவில் ஒரு மோதல் ஏற்படுறதுக்கு இருந்தது. அந்த பதிவிலையும் பதிவிட்டிருக்காங்க. வெள்ளை நிறம் பறவைகள் அச்சுறுத்தலை நன்கு அடையாளம் கண்டு அங்கே இருந்து விலகி செல்ல அனுமதிக்கிறது. விமானங்கள் சிக்கலான தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்டிருக்குது. அதனால் வெளிப்படையான பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ந்து சோதிக்கப்படுது. சேதம் அப்படி இல்லைன்னா தேய்மானம் போன்ற கட்டமைப்பு குறைபாடுகளை கண்டறிவது விமானத்தின் பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமானதாக இருக்குது. இந்த பாதுகாப்பு சோதனை ஒவ்வொரு முறையும் பறக்கிறதுக்கு முன்னாடி பொறியாளர் மற்றும் விமானியின் மூலம் செய்யப்படுது. புடைப்புகள், விரிசல்கள், பறவை தாக்குதல்கள் மற்றும் விமானத்தில் எண்ணெய் கசிவுகள் போன்றவற்றை கண்டறிவதை வெள்ளை நிறம் மிகவும் எளிதாக்குது.
இந்த சேதங்கள் எப்போதும் வெள்ளை நிறத்தை விட இருண்டதாக இருக்கும். அதனால அவற்றை அடையாளம் காண்பதை மிகவும் எளிமையாக்குது. விமான வண்ணப்பூச்சிகள் பாலியூரித்தீன் வண்ணப்பூச்சிகள் மற்றும் பல்வேறு வினையூக்கிகள் மற்றும் ஆக்டிவேட்டர்களின் சிறப்பு கலவை அப்படின்னு சொல்லலாம். விமானத்தில் வர்ணம் பூசப்பட வேண்டிய பரப்பளவு பார்த்திங்கன்னா மிக பெரியதாக இருக்கிறதுனால அது அதிக செலவை வைக்கும். இந்த வெள்ளை நிறம் மிகவும் பொதுவான வண்ணம் அப்படின்றதுனால வெள்ளை வண்ணப்பூச்சி சந்தையில் மலிவானதும் கூட. அதனால் பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய விமானங்களுக்கு விருப்பமான நிறமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிறம் மெலிதானது மற்றும் எடையும் குறைவானது. எடை குறைவாக இருக்கிறதுனால விமானம் அப்படின்றது குறைந்த எரிபொருளை பயன்படுத்த வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.